இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சி எப்பேற்பட்ட மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்கு இழந்த வாழ்க்கையை திரும்பி தரப்போகுது. நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு பெரிய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும். என்கிட்ட இருந்து போனது எல்லாமே திரும்பி கிடைச்சாலே போதும், அந்த ஒரு மனப்பான்மையை கொண்டவர்கள் தான் துலாம் ராசியில் 80% அதிகமாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் இழந்ததை திருப்பி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கான காலம் வந்துடுச்சு. ஆனால் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் உபயோகிக்கணும். நீங்கள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். தேடி வரும்போது நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. சனி பகவான் மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு நடந்து போகக்கூடிய ஒரு வழியை காட்ட போகிறாருங்க. பாதையை காட்டுவார். அதில் நடந்து போகணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவுகளால் உங்களுக்கு வரக்கூடிய 2025 இருந்து 2027 வரைக்கும் மிகப்பெரியதொரு விஷயங்கள் சாத்தியமாகுங்க. என்னெல்லாம் நடக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி பெற முடியும், இழந்த கௌரவத்தை திருப்பி பெற முடியும். அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் கடந்த காலகட்டத்தில். நிச்சயமாக அந்த அந்தஸ்து மரியாதை உங்களுக்கு தேடி வந்தே தீரும். இதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 hour ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் சில பேருக்கு சில விஷயங்கள் மாறி நடக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் 6ல் உட்கார்றதால மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் லாபத்தை பெற போகிறீங்க. இழந்ததை திருப்பி நிச்சயமாக பெற முடியும். இதில் எந்ததொரு மாற்று கருத்துமே கிடையாது. கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. தயவு செஞ்சு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் காந்தத்தை போல் இழுத்துக்கணுங்க. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கடவுள் ஒரு முறை மட்டுமே கதவை திறப்பாருங்க. மறுமுறை நீங்கள் எவ்வளவு தான் தட்டினாலும் அந்த சுழற்சி வர வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதோட 11 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது வர இருக்கிறது. அதனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு நேரம் இது. மற்றவங்க எல்லாரையும் பற்றி மறந்துடுங்க. மற்றவங்க யாரும் இன்றைக்கி வரைக்கும் உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. உங்களை யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் வாழ்க்கையில் வளரவே கூடாது, வாழ்க்கையை வாழவே கூடாது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முகத்தில் எல்லாம் கறி பூசுகிற அளவுக்கு தெய்வம் உங்களை கையை பிடிச்சி தூக்கிவிட போகுது. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட்டு உங்களுக்கு அமைய போகுது. அதாவது சொல்லவே மனசு வலிக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் அடி வாங்காத ஒரு இடமே கிடையாதுங்க. ஏன்னா எதில் காலை வச்சாலுமே அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது புதக்குழியாக தான் இருக்குது. அடுத்தவங்களுக்காக
நீங்கள் இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சதெல்லாம் போதுங்க. இனிமே அகலக்கால் வைக்க வேண்டாங்க. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க, அதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒரு 100 முறை, எத்தனை முறை? 100 முறை உங்களுடைய அறிவை கேளுங்க. வேறு யாரையும் கேட்க வேணாம். துலாமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கரசாச்சே, இது நல்லதுக்கு எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு 5 நிமிஷம் நிதானமாக இருந்து யோசிச்சா தெரியும். அந்த தராசை ஒரு 5 நிமிஷம் விட்டு பாருங்கள். ஆடுற பக்கம் மேலே ஆடிட்டு ஓடுற திசையிலெல்லாம் ஓடிட்டு மறுபடியும் அதற்கான ஒரு நிலை நடுநிலையில் நிற்கும். அதே போல் தான் உங்கள் அறிவு. நீங்கள் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டால் இந்த உலகத்துக்கே தெரியாத பதில்கள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்களுக்கு புலப்படும். ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. பொறுமையே கிடையாது. அடுத்தவங்களுக்காக உடனே போயிட்டு அந்த விஷயத்தை செஞ்சிடணும். இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நாம் முன் கடன் வாங்கினது எல்லாமே போதுங்க. இனிமே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தே தீரும். நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். அந்த தவறு எல்லாமே யார் உங்கள் மேலே பழி சுமத்துனாங்களோ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நாம் தப்பானவரை சந்தேகப்பட்டுட்டோமே, அவர் அந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டார் அப்படின்னு உங்களை பற்றிய ஒரு உண்மை இந்த உலகிற்கு புரியக்கூடிய ஒரு நேரம், அதாவது உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அதே போல் தான் உங்கள் விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி இதுவரைக்கும் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகப் போகுது. உங்கள் முதுகில் இருக்கக்கூடிய வீண் பழிகள் மறைந்து கரையக்கூடிய ஒரு காலம் இது. சந்தோஷமாக இருங்க. வரக்கூடிய புத்தாண்டில் துலாமை போல் நிம்மதியாக வாழக்கூடியது வேறு யாருமே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்லுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகப் போகுது. மன நிம்மதி கிடைக்கும். துலாம் எப்போவுமே எதிர்பார்க்கறது மன நிம்மதி. அந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஆசையை வச்சிட்ருக்க இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு அடிவாரம் போடக்கூடிய ஒரு நேரம் இது. தாராளமாக நீங்கள் நினைத்த விஷயத்தை இறங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். தோல்வியே அதில் வராதுங்க, நஷ்டமே அதில் அடைய மாட்டீங்க. ஏமாற்றம் இனி உங்களுக்கு இல்லை. சனி பகவானுடைய மிகப்பெரியதொரு அக்னி பரீட்சையில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இனி எந்த விதத்துலையும் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உங்களுடைய முயற்சியால் நீங்கள் எந்ததொரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கை கூடும் அப்படின்னு தான் சொன்னேன். உங்களுடைய கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமலும் போகும். உங்களுடைய கவனக்குறைவால் அதனால் எந்நேரமும் இந்த குதிரைக்கு 2 பக்கமும் கண்களை மறைத்து தான் அந்த குதிரையை ஓட விடுவாங்க. அப்போ தான் அந்த குதிரை ஓடக்கூடிய திசையிலிருந்து எந்ததொரு பக்கமுமே அதனுடைய கவனம் அப்படிங்கிறது சிதறாது. அந்தளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு ஒரு வினாடி கூட உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது. எந்நேரமும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்ததொரு விஷயத்தில் முழு மூச்சோடு இறங்கி நீங்கள் அதில் உங்களுடைய முழு உழைப்பை போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்பது நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு கால நேரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய அறிவும் தன்னம்பிக்கையும் மட்டுமே தான் உங்களுக்கு மிகப்பெரியதொரு பலம். ஒரு யானை பள்ளத்திலேயே விழுந்துட்டாலும் அதற்கு இருக்கக்கூடிய உள்ளத்தை யாராலையும் வெல்ல முடியாது. அந்தளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குமா, எப்படியும் நாம் இதிலேருந்து வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு. அதே போல் தான் யானைக்கு இருக்கக்கூடிய பலம் துலாமுக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்ததொரு சூழ்நிலையிலையுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதை உங்களோட மனசுக்குள்ளே இறக்கி வச்சுக்காதீங்க. கேட்குறது காதோடு போயிடணும். அதை தயவு செஞ்சு யோசித்து அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமே, இந்த அம்மா பேச்சுப்படி நாம் கேட்டால் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் சறுக்கிய விழுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் அறிவை மட்டும் நம்புங்க. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட போகுது. இதனால் வரைக்கும் சனி பகவான் தடையாக இருந்தார். அவரே இப்போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வழிகளையும் கதவுகளையும் உங்களுக்காக திறக்கப் போகின்றாருங்க. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. என்ன நடந்தாலும், யார் உங்களை இழிவாக பேசினாலும், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அந்த சிவபெருமானுடைய பரிபூரணமான அருள்
துலாமுக்கு கிடைக்கப் போகுது. இனி எந்த விதமான கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு வாரத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்க. பிரம்மாண்டமான ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த புத்தாண்டில் புதிதாக பிறக்கும். துலாமுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுபிட்சமாக மாறப்போகுது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார், அவருக்கு எடுக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அள்ளி கொடுப்பார். ஆணம் ஸ்தானம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்தானம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் நிச்சயமாக உன் நண்பர்களாக மாறுவாங்க. இல்லைன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு இருந்த மன உளைச்சல்களால் இருந்த சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இனி துலாமுக்கு பொற்காலம், பொக்கிஷமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். உங்கள் வழிகளில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் விலகப் போகுது. நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கலாங்க. நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். துலாம் ஜெயிக்க பிறந்த ஒரு ராசி. மிகப்பெரியதொரு அளவில் யார் முன்னாடிலாம் நீங்கள் தலை குனிஞ்சு வாழ்ந்தீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு. நல்லதே நடக்கும். அடுத்தது ஒரு காணொலியில் விரைவில் சந்திக்கலாங்க. துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.